கோஸ்ட் ஸ்டோரி டைம் தமிழ். வாங்க கதைக்குள்ள போகலாம். அது ஒரு ஈவினிங் டைம். டிராஃபிக் இல்லாத அந்த ரோட்டில் சஞ்சய் காரில் போயிட்டுருக்கான். அவன் ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர். ஹாரர் மூவி ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காக அவன் ஒரு சோலோ ட்ரிப் போயிட்டுருக்கான். ஒரு ரிமோட் ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறான். அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அவன் கண்ணில் படுது. இங்கேயே ஸ்டே பண்ணிடலான்னு அவன் மனசுக்கு தோணுதால் ரூம் புக் பண்ண அங்கே போகிறான். கெஸ்ட் ஹவுஸ் ரொம்ப ஓல்டு பிரிட்டிஷ் ஸ்டைலில் இருக்குது. ரிசப்ஷனில் ஒரு வயசான கேர்டேக்கர் இருக்கார். அவர் சஞ்சயை பார்க்கறது கொஞ்சம் வியர்டாக இருக்குது. சார், எவ்வளோ நாள் ரூம் வேணும்னு கேட்குறாரு. சஞ்சய் 2 நாளுக்கு ரூம் கொடுங்கன்னு சொல்கிறான். கேர்டேக்கரை பார்க்கறதுக்கே ஒரு மிஸ்ட்ரியாக சஞ்சய்க்கு ஃபீல் ஆகுது. ரூம் நம்பர் 205க்கு போங்கன்னு சொல்லி சாவியை கொடுக்குறாரு. சஞ்சய் கீ எடுத்துட்டு நடந்து போகிறான். போகிற வழியில் காரிடாரில் நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டே போயிட்டு இருக்கான். ஒரு ஓல்டு ஃபேமிலி ஃபோட்டோ அங்கே இருந்தது. அந்த ஃபோட்டோவில் இருக்க எல்லாரும் நல்ல சீரியஸாக சஞ்சயே பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நைட் டைம் ஆச்சு. சஞ்சய் ஸ்கிரிப்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணுறான். லேப்டாப் ஸ்க்ரீனில் ஹாரர் சீன் டைப் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ ரூமில் இருக்கான். ரூம் டோரை யாரோ தட்டுற மாதிரி அவனுக்கு சத்தம் கேட்குது. டக் 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 அப்படின்னு டைப் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்தில் ரியலாகவே யாரோ டோரை தட்டுற மாதிரி சஞ்சய்க்கு சத்தம் கேட்குது. நர்வஸாக ஸ்லோவாக டர்ன் பண்ணுறான். சத்தம் ஸ்டாப் ஆகுது. சஞ்சய் டேபிளை விட்டு எந்திரிச்சு பீப் ஹோல் வழியாக பார்க்குறான். பட் வெளியே எம்டி காரிடார் தான் இருக்குது. மறுபடியும் உட்காந்து ஸ்கிரிப்டை டைப் பண்ண கண்டினியூ பண்ணுறான். அப்போ தான் சஞ்சய் ரூம் பால்கனி டோரை யாரோ தட்டுற சத்தம் அவனுக்கு கேட்குது. 3rd ஃப்ளோரில் இருக்கோம், பால்கனிக்கு யாரும் வர முடியாது, அப்போ எப்படி சத்தம் கேட்குது அப்படின்னு பயந்து போயிட்டான் சஞ்சய். நடுக்கத்தில் பால்கனி கர்ட்டனை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை. டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். கீழே ஒரு துருப்பிடிச்ச கீ மட்டும் இருக்குது. அதை எடுத்து பார்க்குறான். ரூம் நம்பர் 13 எழுதியிருக்குது. இங்கே எப்படி இந்த கீ வந்திருக்கும்? ஒரு வேளை மிஸ்டேக்காக யாராவது போட்டிருப்பாங்க அப்படின்னு என்னோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறான் சஞ்சய். சடன்லி லேப்டாப்பில் ரூம் நம்பர் 13 ரெடியாக இருக்குன்னு ஒரு டெக்ஸ்ட் தெரியுது. பயத்தில் ஆடி போன சஞ்சய் ஸ்கிரிப்ட் பேஜுக்கு ரிட்டர்ன் ஆகலான்னு கிளிக் பண்ணுறான். லேப்டாப் ஒர்க் ஆகலை. திடீர்னு லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. அப்போ ஒரு குரல், வாங்க சார், ரூம் நம்பர் 13 ரெடியாக இருக்குது அப்படின்னு அவனுக்கு கேட்குது. பயந்து போன சஞ்சய் ரூமை விட்டு போயிடலான்னு டோரை ஓப்பன் பண்ணுறான். காரிடார் ரொம்ப ரொம்ப நீளமாக குறுகலாக இருக்குது. அந்த காரிடார் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. அது அவனுக்கு ஒரு வித பயத்தை கொடுத்துச்சு. காரிடாரோட எண்டில் ஒரு பழைய டோர் ரூம் நம்பர் 13ன்னு போட்டு இருந்தது. காரிடாரில் நடந்து போய் பயந்துட்டே அந்த ரூமை ஓப்பன் பண்ணுறான். உள்ள ஒரு ஓல்டு ஸ்டைல் டிவி இரைச்சல் சத்தத்தோட ஃப்ளிக்கர் ஆகுது. டிவிக்கு முன்னாடி ஒரு எம்டி சேர். அந்த ரூம் ஃபுல்லாக ஓல்டு ஃபோட்டோஸாக பின் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே இதுக்கு முன்னாடி தங்கியிருந்த கெஸ்டோட ஃபோட்டோஸ். ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்த்துட்டு வரான். அதில் கேர்டேக்கர் ஃபோட்டோவும் இருந்தது. எல்லா ஃபோட்டோவும் ஸ்க்ராட்ச் ஆகியிருந்தது. ஒரு ஃபோட்டோ ஸ்க்ராட்ச் ஆகலை. அது சஞ்சய். திடீர்னு டிவி ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ ப்ளே ஆகுது. அந்த வீடியோவில் கேர்டேக்கர் ஒரு சேரில் உட்காந்துருக்காரு. சடன்லி ஒரு கருப்பு உருவம் அவரை பின்னாடி இழுத்துட்டு போகுது. பயங்கரமாக கத்துறாரு. டிவியில் கிளிச். ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆகுது. இப்போது லைவ் ஃபுட்டேஜ். சஞ்சய் அதில் தெரிகிறான். அவன் பின்னாடி அதே உருவம். பயந்து போன சஞ்சய் ரூமை விட்டு வெளியே ஓடி வர்றான். பட் காரிடார் லூப் ஆகுது. என்லெஸ்ஸாக அதே இடத்துல ஓடிட்டு இருக்கிற மாதிரி சஞ்சய்க்கு ஃபீல் ஆகுது. சடனாக அந்த கேர்டேக்கர் அவன் முன்னாடி வந்து, என்ன சார், ரூம் வசதியாக இருக்கா அப்படின்னு சிரிச்சுட்டே க்ரீப்பியாக கேட்குறான். எப்படியோ அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடணும்னு அந்த கெஸ்ட் ஹவுஸை விட்டு வெளியே வந்து அவன் காரை எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புறான். வேகமாக கார் போகுது. திடீர்னு விண்ட்ஷீல்டில் ரூம் நம்பர் 13ன்னு தெரியுது. பயந்து போய் சடனாக பிரேக் போடுறான். அவனோட ரியர் வியூ மிரரை பார்க்குறான். பின்னாடி அதே கேர்டேக்கர். அப்போ சஞ்சய்க்கு என்னாச்சு?